மூதூர் பாரதிபுரம் சிவன் கோயில் முன்றலில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் இன்று தற்காலிகமாக கைவிடப்பட்டது. கிளிநொச்சியில் 20வது நாளாகவும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் தொடர்கின்றது. தமது பிள்ளைகளை மீட்டு தருமாறு கோரி இந்த தாய்மார் வீதியோரத்தில் காத்திருக்கின்றனர். என்னது காணாமல் கடைசி பிள்ளைக்கு 3 வயசு, மூத்த பிள்ளைக்கு 7 வயசு, இன்னைக்கு கடைசி பிள்ளைக்கு 11 வயசு. அவர் நெடுகண்டி அப்பா கொண்டு வருவேன் தான் கேட்கிறேன். அப்பாட முகம் தெரியாம தான் அவர் வளர்ற. வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் 16வது நாளாகவும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கின்றனர். காணாமல் ஆக்கப்பட்டோரின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேரணி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் போராட்டம் 4வது நாளாகவும் தொடர்கின்றது. என் மகன் எனக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு முடிவும் இல்லை. 7வது நாளாகவும் தொடர்கின்றது திருகோணமலை மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம். தாய்மார்கள் வேலைக்கு மத்தியில இருக்கிறாங்களே, இதனை தமிழ் கூட்டமைப்பு வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி என்ன முடிவெடுக்க போறாங்க? திருகோணமலை மூதூர் பாரதிபுரம் சிவன் கோயில் முன்றலில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. எங்களோட சகோதரங்களை இழந்து நாங்க எங்களோட சகோதரங்களை நீங்க மீட்டு தருவீங்க, எங்களுக்கு நல்ல முடிவு சொல்லுவீங்க, எங்களோட மூதூர் ஜனங்களை நீங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்க.